ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படின்னா அதோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், CO. ஓகேவா? ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ் வச்சும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடை நம்ம நார்மலாக கார்பன் கூட ஆக்சிஜனை நம்ம கம்பைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். சரி, அப்படியே டைரக்ட் காம்பினேஷன் தான். ஸோ அந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ஸோ செகண்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல், அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவலில் நமக்கு பண்ணும்போது என்ன டைப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கார்பனை எது கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஏர் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஏர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய கேஸஸ் வந்து இருக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் எதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம், ஒன்லி ஆக்சிஜன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏர் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு O2வும் N2வும் ரியாக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கம்பைன் ஆகி CO ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது கூட நமக்கு இதில் உள்ள நைட்ரஜனும் தனியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நைட்ரஜனுமே இந்த கார்பன் மோனாக்சைடு கூடயே தான் நம்ம கம்பைன் ஆகியே தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் கேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், ப்ரொடியூசர் கேஸ். சரியா? ப்ரொடியூசர் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடியூசர் கேஸில் வந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடை மட்டும் நம்ம தனியாக எலிமினேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஸோ அது கூட நம்ம காப்பர் 1 குளோரைடு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ காப்பர் 1 குளோரைடு அப்படின்னா ஃபார்முலா என்ன, CuCl. சரியா? இதுதான் காப்பர் 1 குளோரைடு. ஸோ இது கூட நம்ம கம்பைன் பண்ணும்போது அந்த CO கார்பன் மோனாக்சைடை மட்டும் இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணி நமக்கு காப்பர் குளோரைடு, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் மாலிகுல் சேர்ந்து ஒரு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை கார்பன் மோனாக்சைடு மட்டும் தான் நமக்கு தனியாக தேவை அப்படிங்கிறதுனால ஸோ அதை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ்டு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த கார்பன் மோனாக்சைடு மட்டும் பியூர் ஃபார்மில் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டைப்பில் நம்ம ரெண்டாவது மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ தேர்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பியூர் கார்பன் மோனாக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மெத்தனாயிக் ஆசிடும் அது கூட கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ மெத்தனாயிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன, HCOOH. ஸோ இது கூட நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது இது வந்து என்னவா யூஸ் ஆகும்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகும். ஸோ அப்போ டீஹைட்ரேஷன் அப்படின்னா அதில் இருந்து என்ன நமக்கு ரிமூவ் ஆகும், ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லியிருக்கேன். அப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். அப்போ ரிமூவல் ஆஃப் வாட்டர் நடக்கும். ஸோ வாட்டர் தனியாக போயிடும், சல்ஃபியூரிக் ஆசிடும் தனியாக வந்துடும், அதை எடுத்துகிட்டு தனியாக வந்துடும். அப்புறம் நமக்கு ரிமைனிங் கார்பன் மோனாக்சைடு மட்டும் பியூர் ஃபார்மில் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் கார்பன் மோனாக்சைடோட ப்ரிப்பரேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்லெஸ் கேஸ், அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது. ஸோ கலர்லெஸ் கேஸ், பாய்சனஸ் கேஸும் கூட. சரியா? ஸோ இது வந்து ஆனால் வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இட் பர்ன்ஸ் இன் ஏர் வித் அ ப்ளூ ஃப்ளேம் ஃபார்மிங் கார்பன் டை ஆக்சைடு. நம்ம கார்பன் மோனாக்சைடை ஆக்சிஜன் கூட நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம குளோரின் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டோ இல்லைன்னா சார்கோல், ஸோ ஏதோ ஒன்று நம்ம இது பண்ணி நம்ம அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா அதில் பாய்சனஸ் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பாய்சனஸ் கேஸோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா COCl. சரியா? COCl2 கார்பனை குளோரைடு. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒன் வேர்ட் கேட்டால் எழுத தெரியணும். ஸோ அதே மாதிரி இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐசோசைனேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடு கூட அயன் ஆக்சைடு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது அயன் தனியாக போயிடும், ஆக்சிஜன் இது கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஸோ ரெடியூசிங்னா என்ன, ஆக்சிடைசிங்னா என்ன நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரெடியூசிங் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அ மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கிவ்ஸ் மெத்தனால். ஸோ இதில் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது
நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா மெத்தனால் கிடைக்குது. ஸோ இதில் நம்ம கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்கிறோம். இதிலே நம்ம 2 டைப் ஆஃப் கேஸ் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து என்னது ப்ரொடியூசர் கேஸ், இன்னொன்று சிந்தட்டிக் கேஸ். ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட என்ன இருக்கும், நைட்ரஜன் எலமெண்ட் இருக்கும். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு கூட ஹைட்ரஜன் எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை சிந்தட்டிக் கேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு மெத்தனால் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஸோ ப்ராசஸில் ஈத்தேனை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்குது. சரியா? ஸோ ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது டு ப்ரொடியூஸ் ப்ரொப்பனால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, CO + C2H5 + H2. ஃபஸ்ட்டு உள்ளது கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் ஈத்தீன், அது கூட ஹைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணி ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் என்ன கிடைக்குது, நமக்கு ப்ரொப்பனால் கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன, ஆக்ஸோ ப்ராசஸ். ஸோ இதையும் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸ். இது புக் பேக்லேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜன் கூட தான் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். சரியா? ஸோ ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நல்ல ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுல இதில் நம்ம இப்போ 50 ATMக்கு கீழே நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 500 to 700 கெல்வின் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு 2 டைப் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். ஒன்று வந்து சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், இன்னொரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். சாச்சுரேட்டட்னா என்ன, எல்லாமே சிங்கிள் பாண்டாக உள்ள ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா டபுள் பாண்ட் மல்டிபிள் பாண்ட் உள்ள ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்கும். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் தான் உனக்கு கொடுத்துருக்குறாங்க. காமனாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து n சொல்லி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம்ஸ் நியூமரஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வித் transition metal in which the transition metal is in zero oxidation state. ஸோ கார்பன் மோனாக்சைடு வந்து ஏதாவது ஒரு டிரான்சிஷன் மெட்டல் கூட கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதில் 0 ஆக்சிஜன் ஸ்டேட் லெவலில் தான் அது வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த காம்பவுண்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட மெட்டலை ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஸோ இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நிக்கல்ங்கிற மெட்டலை கார்பன் மோனாக்சைடு கூட ஹீட் பண்ணும்போது நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடைக்குது. நம்ம மான்ஸ் ப்ராசஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி அயன் பென்டா கார்பனைலையும் அயனை நம்ம கார்பன் மோனாக்சைடு கூட ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள காம்பவுண்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் காம்பவுண்ட் இல்லைனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ இதில் இந்த மெட்டல் இருக்குல்ல, நிக்கல், அயன், அப்புறம் குரோமியம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் லெவல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0. சரியா? ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, 0வாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு எப்போவுமே என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அது வந்து டயாட்டாமிக் அப்படிங்கிறதுனால லீனியர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இதில் நமக்கு கார்பனை சுற்றி எலக்ட்ரான் பேர், அதாவது ஆக்சிஜனில் நமக்கு 3 எலக்ட்ரான் பேர் இருக்கும். ஸோ கார்பனில் 1 எலக்ட்ரான் பேர் இருக்கும். அந்த இது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா ஷேர் ஆகிட்டே வரும். சரியா? ஸோ அதே மாதிரி கார்பன் பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1.128 ஆம்ஸ்ட்ராங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இதோட யூசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இக்யூமோலார் மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு, water gas and the mixture of carbon monoxide and hydrogen producer gas are important industrial fuels. நான் ஆல்ரெடி சொல்லும் 2 கேஸ் பார்த்தோம். சிந்தட்டிக் கேஸ்னு ஒன்று பார்த்தோம்ல. ஸோ சிந்தட்டிக் கேஸ்க்கு வந்து என்ன நேம் அப்படின்னா இன்னொரு நேம் வாட்டர் கேஸ்னு சொல்லலாம். சிந்தட்டிக் கேஸ் என்னென்னு சொல்லலாம், வாட்டர் கேஸ்ன்னு சொல்லலாம், ப்ரொடியூசர் கேஸ்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த 2 டைப் ஆஃப் கேஸுமே இண்டஸ்ட்ரியல் லெவலில் நமக்கு மெயினாக நிறைய யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் குட் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா it is an important ligand and forms carbonyl compound with transition metal. ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் நமக்கு டிரான்சிஷன் காம்பவுண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னேன்ல. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிறத மெட்டல், அப்புறம் நெக்ஸ்ட் உள்ளதை லிகாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு வந்து இம்பார்ட்டன்ட் லிகாண்டாகவும் யூஸ் ஆகுது. ஓகேவா? இது 3 தான் இம்பார்ட்டன்ட். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஃபியூயலாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன் லிகாண்டாக யூஸ் ஆகுது. ஓகேவா?